இந்த வீடியோவில் ஷாக்கோட மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஷாக்கில் நிறைய டைப் இருக்குது. அதோட டைப்புக்கு ஏற்ற மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட வீடியோவில் ஷாக் பற்றி நோட்ஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷாக்னா என்னன்னா லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன், உயிர் போயிடும் ஒரு நிலைமையில போகிறது தான் வந்து ஷாக். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் மொத்தமாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஓட்டு சப்ளை இதில் கம்மியாயிடும். பேஷண்ட் வந்து ஷாக்ல தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 5H அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமோனிக் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். 5H பார்த்தோம்னா ஹைப்போடென்ஷன், பிபி லோவா. ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து ஷாக்ல தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். மெயினாக பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்க்குறோம் பேஷண்ட் சிக்கா இருக்காங்க, 5H இருக்கு. ஸ்டெப் 2ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வார்டுக்கு வராங்க, நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் செக் பண்ணிட்டு வைட்டல்ஸ் செக் பண்ணிட்டு எடுத்தோடனே டாக்டர் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எமர்ஜென்சி டீமுக்கு வந்து அலர்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ABC டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஷாக் வந்து யாரா வேணா, எந்த ஷாக்காக வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த ABC ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏல என்ன பண்ணுவோம், ஏர்வேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏர்வே பேட்டர்ன்ஸ், ஏர் போகிற அந்த வழி ட்ரக்கியா வழியா போகுமா, ஸோ அந்த ட்ரக்கியா போய் அண்ட் அந்த பிராங்கேஸ் அந்த லங்ஸ்க்குள்ள போகுது. ஸோ அந்த ஏர் என்டர் ஆகுற வாய் வழியா நோஸ் வழியா என்டர் ஆகுது. ஸோ அந்த ஏர் போற அந்த வழியில வந்து ஏதாவது அப்ஸ்ட்ராக்ஷன், செக்ரீஷன், ஏதாவது பிளட் கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து அது மெயின்டைனா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா OPA NPN இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி ஏர்வே மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பில வந்து பிரீத்திங் மேனேஜ்மெண்ட். ஸோ பிரீத்திங் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நார்மலா அடல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 12 to 20 அந்த மாதிரி, பீடியாட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா 20 to 30 இந்த மாதிரி நம்மளுக்கு ஹார்ட் ரேட்டு ரெஸ்பிரேஷன் ரேட்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் RR பார்க்குறப்போ ரெஸ்பிரேஷன் ரேட் பார்க்கணும் லோவா இருக்கும். ஸோ கண்டிப்பா லோவா தான் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க SpO2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹை குவாலிட்டி O2 ஃப்ளோ வந்து இருக்கிற அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஆக்சிஜன் மாஸ்க் வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம கொடுப்போம். 10 to 15 liters கொடுக்குற அந்த ஆக்சிஜன் கொடுக்குற அந்த மாஸ்க்கை ப்ரிஃபர் பண்ணி நம்ம கொடுப்போம். மோஸ்ட்லி NRBM தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ரேட்டு, SpO2, பிரீத் சவுண்டு இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹைபாக்சியாலா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வென்டிலேஷன் பண்ற மாதிரி வென்டிலேஷன் வந்து சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் மிஷின். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5ல வந்து சர்க்குலேஷன்ல தான் இந்த IB போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஸோ 2 காஜ் எந்த காஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்போம் அப்படின்னா CBG, ABG, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், சீரம் லாக்டேட் டெஸ்ட் அண்ட் சீரம் லாக்டேட் டெஸ்ட். இந்த பிளட் கல்ச்சர்லாம் வந்து சப்போஸ் வந்து பாக்டீரியா அவங்களுக்குலாம் வந்து நம்ம பிளட் கல்ச்சர் எல்லாம் எடுப்போம் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் சீரம் லாக்டேட் டெஸ்ட்னா எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து பாடிக்குள்ள இருக்க இதெல்லாம் செக் பண்றதுக்காக அதுவும் தனியா டெஸ்ட் எடுப்போம். அண்ட் ABG நம்மளுக்கு அவங்க பாடியில கம்ப்ளீட்டா எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து IV ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஷாக்கு ஹைப்போலிமிக் ஷாக்கு இருப்பாங்க, நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த ABCD ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணணும், ECG மானிட்டர் பண்ணணும், பிபி பல்ஸ் இதெல்லாம் செட்டில் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இதே ABC டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ AB வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். Cன்ற டெக்னிக் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த ட்ரக்ஸ் கொடுக்கணும் அண்ட் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேரியேஷன் ஆகும்.
என்ன ட்ரக்ஸ் கொடுக்கணும், சில தான் சர்க்குலேஷன்ல நம்ம ஃப்ளூயிட் கொடுப்போம். அப்ப யார் யாருக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயினா தெரியணும். அதுதான் இப்ப சொல்லுது. இந்த டைப்ஸ்க்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷாக்குக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கணும்னு மொத்தமா ஒரு ஃப்ளோ சார்ட்டா ஈஸியா வந்து போட்டிருக்கேன். இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சு ஷாக்கோட மேனேஜ்மெண்ட் ட்ரக்ஸ் வந்து நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேஷோ ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த ட்ரக் நேம் வந்து நான் அட்ரினலைன், வாசோப்ரைன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது இந்த ரூட்ல கொடுப்பாங்க அப்படின்னா ஐவி இன்ஃபியூஷன் மூலயமா. எதனால அதுக்கு அந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா இது குயிக்கா உங்களுக்கு வந்து போய் சேர்றதுக்காக எமர்ஜென்சி டைம்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோட மெயின் யூஸ் என்னன்னா பிபி வந்து ஃபாலா இருந்தாலும் சரி அந்த பிபியை மெயின்டைன் பண்றதுக்காக தான் இது யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா செப்டிக் ஷாக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேசோ டைலேட் ஆயிருக்குமா, ஸோ டூ வைடா இருக்கும். ரொம்ப செப்டிக் ஷாக் பேஷண்ட்டுக்கு வேசோ டைலேஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி அனஃபிலாக்டிக்கும் வேசோ டைலேட் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா பிபி ஃபால் ஆகாம தடுக்கிறதுக்கும் அண்டு அந்த வேசோ பிளட் விசல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுக்கும், வேசோடைலேஷன் ரொம்ப வந்து இந்த பைப் பெருசா இல்லாம கரெக்டா மீடியம் சைஸ்க்கு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காகவும் கரெக்டா அந்த பிரெயினுக்கும் மெயின் வைட்டல் ஆர்கன் ஹார்ட் கிட்னிக்கெல்லாம் வந்து இந்த பிளட் போய் சேர்ந்து அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கரெக்டா போறதுக்காக வந்து இது கொடுக்குறாங்க. இது கொடுத்து முடிச்சோடனே நம்ம வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல கம்மி ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏதாவது அப்நார்மல் ஹார்ட் ரேட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சோ அதே மாதிரி இது கொடுத்துட்ட பிறகு யூரின் அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5 ml kg/hக்கு வந்து கரெக்டா வந்தா யூரின் அவுட்புட் வந்து நார்மலா இருக்கு, கிட்னி எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து கப்லரி ரீஃபில் டைம் வந்து நம்ம செக் பண்ணணும். நார்மல் ஸ்கின் கலர் இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி சென்ட்ரல் வீனஸ் கத்தீட்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா வந்து இந்த ஐவி எல்லாம் போடும்போது கரெக்டா போடணும். ஏன்னா சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேசேஜன் நம்ம போயிட்டு வெயின் ஏதாவது ரப்சர் பண்ணி அந்த ட்ரக் வந்து லீக் ஆச்சுன்னா அந்த இடத்த சுத்தி இருக்கிற அந்த இடம் எல்லாம் ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஐனோட்ரோப்ஸ் யாருக்கு, அதோட ட்ரக் வந்து டோபாமைன். இது வந்து இதுவும் சேம் ரூட் வந்து ஐவி இன்ஃபியூஷன்ல கொடுப்பாங்க. இது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்டியோஜெனிக் ஷாக், யாருக்கெல்லாம் அந்த ஹார்ட் வந்து ஒழுங்கா பம்ப் பண்ணாம பம்ப் ஃபெயிலியர் ஆயிருந்ததுனால வர இந்த ஷாக்கு பிளட் போய் ரீச் ஆகிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா இந்த ஹார்ட் ஒழுங்கா பம்ப் பண்ணதுனால அந்த பிளட் யாருக்கும் போகல, அந்த ஆக்சிஜன் சப்ளை போகல. ஸோ எல்லாருக்கும் அந்த பம்பிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், வீக்கா இல்லாம அதை மெயின்டைனா வச்சுக்கிறதுக்காக இந்த டோபாமைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஹார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்ட்ராங்கா இது கொடுப்பாங்க. இது கொடுத்து முடிச்சோடனே என்ன ஆகும் அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மோர் பிளட் வந்து ஆர்கன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். நம்ம அப்புறமா இது கொடுத்துட்ட பிறகு என்னென்ன மானிட்டர் பண்ணணும், ஹார்ட் ரேட், பிபி, இசிஜி, யூரின் அவுட்புட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டாக்கிகார்டியா ஃபாஸ்டா ஹார்ட் ரேட் போகுதான்னு நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அரித்மியாஸ் வந்து இருக்கா, அப்நார்மல் ஹார்ட் ரேட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐவில போடுவாங்க. இதோட யூஸ் பார்த்தோம் அப்படின்னா செப்டிக் ஷாக் பேஷண்ட்க்கு வந்து கொடுப்பாங்க. ஏன் செப்டிக் ஷாக் பேஷண்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து எதனால அந்த செப்டிக் ஷாக் வந்திருக்கும், ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், வைரஸ், பாக்டீரியா ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள கில் பண்ண அவங்க பாடிக்குள்ள என்டர் ஆனதுனால தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதனால கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும்னா இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் ஆகாம தடுக்கிறதுக்கும் அண்ட் அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்றதுக்கும் அண்ட் பிபியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது கொடுத்துட்ட பிறகு நம்ம WBC கவுண்ட் வந்து செக் பண்ணணும், பிளட் கல்ச்சருக்கு வந்து அனுப்பணும். ஸோ இதெல்லாம் நம்ம இதுல வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸோட ட்ரக்ஸ் வந்து கார்டிசான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் வந்து ஐவி மூலியமா கொடுப்பாங்க. இதோட யூஸ் வந்து சில பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க, செப்டிக் ஷாக் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க, அனஃபிலாக்டிக் ஷாக் பேஷண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இன்னும் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைலேட்டடா இருக்கும். அது டைலேட் இல்லாம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், நார்மலா மெயின்டைன் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகாம வந்து பார்த்தோம்
பார்த்துக்கும். ஸ்டீராய்டு அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணும் அண்ட் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இதில் என்ன மானிட்டர் பண்ணோம்னா பிபி லெவல் வந்து ரைஸ் ஆயிருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து அண்ட் குளுக்கோஸ் லெவலை நம்ம இதில் வந்து செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஐவிலையும் கொடுப்பாங்க, ஐஎம்லையும் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா அனாஃபிலட்டிக் ஷாக் வந்து கொடுப்பாங்க. இதோட மெக்கானிசம் என்னன்னா ஹிஸ்டமைன்ஸ் வந்து இப்போ அதிகமாக ஹிஸ்டமைன்ஸ்லாம் சொல்றது வேசோடைலேஷன் அந்த மாதிரிலாம் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் இச்சிங்கு, ஸ்வில்லிங்கு, அப்புறம் அந்த தழும்புலாம் இருக்கும் தெரியுமா, அந்த அலர்ஜிக்கான அந்த தளம்பு அதெல்லாம் வந்து இல்லாம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ்க்காக வந்து அட்ரினலும் இந்த ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அட்ரினலும் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரக் அட்ரினல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஹிஸ்டமைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இது கொடுத்து முடிஞ்சோன்னா அந்த பேஷண்டோட ஸ்கின் கலர், பிபி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் செடேஷனுக்கு வந்து அவங்க போவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், செடேஷனுக்கு வந்து போவாங்க. அண்ட் பிளட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிசி, அப்புறம் வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இதெல்லாம் நம்ம வந்து எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தோம்னா பேக்டு ரெட் பிளட் செல்ஸ், ஃப்ரோசன் பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ரூட் வந்து ஐவியில் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிமரஜிக் ஷாக்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக, ஹைப்போலிமிக் ஷாக்ல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அதிகமாக வந்து ப்ளீடிங் லாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது மூலயமா என்ன மெக்கானிசம்னா ஆக்சிஜன் அந்த பாடியில் இருக்கிற பிளட்டோட கெப்பாசிட்டியை வந்து ரீப்ளேஸ் பண்றது அண்ட் பிளேட்லெட் வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க. நம்ம ஆஃப்டர் வந்து வைட்டல் சைன்ஸ், ஹீமோகுளோபின் லெவல் அண்ட் அவங்களோட கொலாஜினேஷன் லெவல், அப்புறம் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இப்போ சிலருக்கு வந்து பிளட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ வந்து செக் பண்ணிட்டு அதெல்லாம் தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன், அப்நார்மல் ரியாக்ஷன்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேஷோ ப்ரெஷர்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா பிபி ரைஸ் பண்றதுக்கு, ஐனோட்ரோப்ஸ் வந்து ஹார்ட் பம்பிங்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்கறது, கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ்க்காக, ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன், பிளட் ப்ராடக்ட் வந்து ஹைப்போலிமிக் ஷாக்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிளட்டை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.